எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு புதுசாக. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது யூனியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேர்ஸ்டே அன்றைக்கி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு. இந்தியன் எம்பசி ஈரானில் வந்து தேவையான எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க அசிஸ்டன்ஸ். அங்கே இந்தியன்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்காங்கள ஈரானில், ஏன்னா கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்குல வெஸ்ட் ஏஷியாவில். அதனால் வந்து தேவைப்பட்ட எல்லா உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ட் என்ன பண்ணியிருக்குன்னா பப்ளிக் வந்து ஏதோ ஆள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லிட்டிகேஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. லூத் பேபி தாசன் அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பெட்டிஷ்னர் வந்து ஸ்டேட்டட் அவங்க ஹஸ்பண்டு வந்து லியோ பாபு அப்படிங்கிறவர் வந்து இந்த ஃபிஷ்ஷிங் வெசல் அந்த இதில் வந்து ஈரானில் வேலை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அங்கே கான்ஃப்ளிக்ட் இருக்கிறனால அவருக்கு ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வர முடியலை அப்படிங்கிற அந்த ப்ரெசன்ட் க்ரைசிஸ்னால் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 600 இந்தியன் ஃபிஷர்மேன் வந்து அங்கே இருக்காங்க அப்படின்னு, தமிழ்நாட்டிலேருந்து பர்டிகுலராக கன்னியாகுமரியிலேருந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி அண்டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இருக்காங்க, அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வார் நடக்கிற காரணத்தினால வந்து வெஸ்ட் ஏஷியாவில் ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு அதனால் வந்து ஒரு வாழ்வாதாரம் அப்படிங்கிறதே ஒன்றும் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, இன்கமும் இல்லை, அந்த மாதிரி இருக்க அடக்குவேட் வந்து ஃபெசிலிட்டிஸும் இல்லை சாப்பாட்டுக்கு, ஷெல்டருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த அம்மா. தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்க சிவியர் மென்டல் அகானியை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப்பும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருக்கிற எல்லாருமே ஃபிஷர்மென், மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷர்மென் வந்து யார் அப்படின்னு கேட்டால் சோலோ அவங்க தான் பிரெட் வின்னர்ஸ். அவங்களுடைய ஃபேமிலியில் வந்து அவங்க தான் பிரெட் வின்னர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பெட்டிஷனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோர்ட்டை வந்து மூலிமா வந்து கேட்டிருக்காங்க. அதாவது சென்டரையும் ஸ்டேட்டையும் வந்து இம்மீடியட்டாக டிப்ளமேட்டிக்காகவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் எடுக்க சொல்லுங்கள், என்ஷூர் பண்ணுங்கள் அவங்களுடைய சேஃப்டியை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இவாக்குவேட் பண்ணுங்கள் அங்கேருந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சென்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஈரான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஏர்போர்ட்ஸ் அண்ட் போர்ட்ஸை. அதனால் வந்து இந்தியன் எம்பசி ஈரானில் இருக்கிறவங்க வந்து எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துகிட்ருக்காங்க. தேவையான அளவு உதவிகள் இந்தியன் அங்கே சிக்கி தவிக்கிறவங்க, இங்கே வர முடியாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க கோர்ட்டுக்கு. ஹெல்ப்லைன் நம்பர்ஸு அப்புறம் இமெயில் ஐடிஸும் வந்து சர்க்குலேட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. யூனியன் கவர்மெண்ட் வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க சிச்சுவேஷனை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அந்த ரெஸ்கியூ அந்த மாட்டிகிட்ருக்கிற அந்த ஃபிஷர்மேன் வந்து நார்மலாக வந்துடுவாங்க, அதற்கான ஸ்டெப்ஸ் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டிவிஷன் பெஞ்சுடைய அந்த ஜஸ்டிஸ் என் சந்தோஷ்குமார் அப்புறம் ஜஸ்டிஸ் என் ஜோதிராமன் அப்படிங்கிற அந்த 2 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாட்டிகிட்டு இருக்காங்கல்ல ஃபிஷர்மேன், அவங்கள வந்து அந்த இந்தியன் எம்பசியை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பெட்டிஷன் டிஸ்போஸ் பண்ணப்பட்டுள்ளது அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. இந்த ஈரான் அந்த வெஸ்ட் ஏஷியா அந்த மிடில் ஈஸ்ட்டில் நடக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட்னால் வந்து 5 இந்தியன்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, ஒருத்தர் வந்து மிஸ் ஆகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. இது வந்து இறந்த நியூஸ் வந்து சாட்டர்டே அன்னைக்கு வந்திருந்திருக்கு. இது வந்து 2 இந்தியன் ஃப்ளாக்டு அந்த எல்பிஜி கேரியர்ஸ் வந்து சேஃபாக க்ராஸ் பண்ணிடுச்சு. அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் அந்த ஹமோஸ் அப்படிங்கிற அந்த இடத்த வந்து க்ராஸ் பண்ணி ஆன் த வே டு இந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட் சப்ளைஸோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சிலிண்டர்ஸ் எல்லாம் கூட இப்போ வந்து இது டொமஸ்டிக் சிலிண்டர்ஸுமே இப்போல்லாம் வந்து லேட் ஆகுது, எல்லா இடத்துலையும் வந்து ரேட்டெல்லாம் வந்து ஜாஸ்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து மினிமைஸ் பண்ணிக்கணும் யூசேஜ். இந்த கேஸோடது இண்டக்ஷன் ஸ்டவ், ஃபயர்வுட் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி மேனேஜ்
வெயிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து எப்போ சரியாகும் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. யூஎஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. இவங்க 2 பேர் இந்த இதில் வந்து மற்ற நாடுகளும் வந்து ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதில் வந்து பாதிப்புகள் ஏற்படுது. இதனால் இது என்ன ஏதுங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் click the all option and press the bell icon. Thank you.